ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு லன்ச் மெனு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ஒரு 30 நிமிஷமே போகுதும் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி இந்த ரெசிபிலாம் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் கீரை கடையல் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா நம்ம ஒரு டைம் தண்ணி விட்டு கழுவிட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை வேக வச்சிடலாம். இது கூடவே நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு கூட நான் இன்றைக்கி ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும். இது வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பாலக்கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை நம்ம ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டியதில்லை. ஓரளவுக்கு ரஃப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட பருப்பு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா பூ மாதிரி மலர்ந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரையை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுடலாம். கீரையை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு 5-7 நிமிஷம் போதும். அதே மாதிரி மூடி போட்டும் நம்ம வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. அதிகமான நேரம் கீரையை வேக வைக்கிறது அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ இதை கடைஞ்சிடலாம். நல்லா மெதுவாக கீழே உட்காந்துட்டு பொறுமையாக நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், கடைஞ்சிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் கடைஞ்சிடுறேன். அவ்வளோந்தான். இப்போ இதை கிண்டிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இதை இப்போ ஒரு தாளிக்கிற பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா உளுந்து 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இது தாளிச்சிட்டு நம்ம உள்ளே ஊற்றிட வேண்டியதான். சில நேரங்களில் நான் இந்த கீரை செய்யும்போது தாளிக்க மாட்டேன். தாளிக்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம். புடலங்காய் பொரியலுக்கு நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஊற போட்டிருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். இப்போ அதை நம்ம தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம இந்த புடலங்காவை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம ஏற்கனவே ஊற போட்டனால கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்மளோட புடலங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் பொடிசாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு புடலங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா இடிச்சிடலாம். நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 2 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம நல்லா இடிச்சிடலாம். நம்ம இடித்து பொரியல் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். இப்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி மட்டும் வச்சுட்டு வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த புடலங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் நல்லா கிளறிட்டு நான் மூடி வச்சுக்க போகிறேன். மூடி வைக்கும்போது அந்த தண்ணியிலையே நல்லா வெந்துடும் காய். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5-7 நிமிஷம் நம்ம மூடி வச்சா போதும். மிதமான தீயில். பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த காயோட கலர்லாம் மாறி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இதை நம்ம தாளிக்கெல்லாம் செய்ய போகிறதில்ல. தாளிக்கலைன்னா டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம கடலைப்பருப்பு, இடித்த மசாலா இதெல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெய் சேர்க்குறது உடம்புக்கு அதிகமான எண்ணெய் சேர்க்குறது கொஞ்சம் நல்லது இல்லையா? அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் எதுலெல்லாம் எண்ணெய் சேர்க்காமல் நம்ம பண்ண முடியுமோ சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ கூடவே நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 முட்டையை மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் ஒரு பொரியல் குழம்பு பண்ணும்போது ஏதாவது ஒரு இதில் எண்ணெயை சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் கொஞ்சமாக மோர் மிளகத்துலேயும் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். வீட்டில் இருந்துச்சு.
என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.